Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் நாடார் வலசை கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அராஜகத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும் என தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது ஏமாற்றி விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே மீன்களை ஏற்றிச் சென்ற மினிவேன் விபத்துக்குள்ளானதில் சாலையில் சிதறி கிடந்த மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் மினிவேனில் விஜயவாடாவிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு மீன்களை ஏற்றிக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அகரம்சேரி பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது வேனின் டயர் திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் இருந்த 2 டன் கடல் மீன்கள் சாலையில் கொட்டியது. இது குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் சாலையில் சென்றவர்கள் மீன்களை பைகளிலும் பாத்திரங்களிலும் அள்ளிச் சென்றனர். அப்போது பொதுமக்கள் மீது விடியா அரசின் ஏவல் துறை லத்தியால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. Super. தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை மனித வனவிலங்கு மோதலில் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் தாக்கி பொதுமக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசின் பொறுப்பற்ற நிர்வாகத்தால் வனவிலங்குகள் தாக்கி கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 225 பேர் உயிரிழந்துள்ளனர். 2024-25 ஆண்டில் மட்டும் வனவிலங்குகளால் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். 138 பேர் பலத்த காயமடைந்தனர். 259 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. 100க்கும் மேற்பட்டோரது சொத்துக்கள் சேதமாகியுள்ளன. கடந்த ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சியில் உயிரிழப்பு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வனவிலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய ஸ்டாலின் அரசின் வனத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.